அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 12th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா மறுநாளே, அதாவது 9th தான் நம்மளுடைய 12th ரிசல்ட், இமீடியட்டா 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது இதுக்கு பேர் வந்து டிஎன் காசான்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த tngasa.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். இந்த டிஎன் காசா மூலமா நீங்க போறதுனால இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க எத்தனை காலேஜஸ்னாலும் அப்ளை பண்ணலாம், எத்தனை கோர்சஸ்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க ஒரே ஒரு காலேஜ் எடுத்துக்கிறீங்க, பிரசிடென்சி காலேஜ் சென்னையில இருக்கிறது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே அந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். அதுதான் இந்த டிஎன் காசாவுடைய ஹைலைட். ஓகே, இந்த டிஎன் காசாவுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்க பிலாங்ஸ் டு ஓசி பிசி எம்பிசியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீ வந்து 50 ரூபா. அதுவும் நீங்க 5 காலேஜஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, ஒரு 5 காலேஜுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 50 ரூபா நீங்க அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணா போதும். இந்த 5 காலேஜ்ல எத்தனை கோர்சஸ் இருக்கோ அத்தனை கோர்சஸுமே நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த 5 காலேஜஸ் மட்டும் போதாது, எனக்கு கூடுதலா இன்னும் ஒரு 5 காலேஜஸ் வேணும் அப்படின்னாலுமே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு ஆகும்னா 50 + 50 100 ரூபீஸ் வந்து ஆகும். சோ இதுல நீங்க எத்தனை கோர்சஸ்னாலும் எத்தனை காலேஜஸ்னாலும் அப்ளை பண்ணலாம். சோ 5 காலேஜுக்கு 50 ரூபா, எக்ஸ்ட்ராவா இன்னும் 5 காலேஜ் பண்ணீங்கன்னா 100 ரூபாய், இந்த மாதிரி ஆட் ஆயிட்டே போகும். நீங்க அதே மாதிரி பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 5 காலேஜஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் தான். சோ நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் 5 காலேஜ் அப்படின்னா ஒரு 4 ரூபாய் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீ மட்டுமே வரும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் தான் இவ்வளவு குறைவா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. சோ டிஎன் காசா மூலமா நம்ம போறதுனால நம்மளுக்கு கோர்ஸ் ஃபீஸுமே ரொம்ப ரொம்ப குறைவு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன் காசால எத்தனை காலேஜஸ் வர்றாங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 176 காலேஜஸ் வராங்க. அதுல ஹைலைட்டா இருக்கக்கூடிய காலேஜஸ் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபீஸ் அதுக்கடுத்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லயே நீங்க சைன் பண்ணி நீங்க மென்ஷன் பண்ணி இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சப்மிட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க வந்து பேராமெடிக்கல் நர்சிங்கோ அல்லது வேற அக்ரிக்கோ வெட்டினரி கோர்சஸ்க்கோ இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் உடைய டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டே போகும், ரொம்ப டிலே ஆகும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயே நீங்க அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா இந்த டிஎன் காசா மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ இங்கிலீஷ் தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜ் பிஏல எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய 100க்கு என்ன மார்க்கோ அதை மட்டும் என்டர் பண்ணா போதும். அதே இது நீங்க பிஎஸ்சி பிகாம் பிபிஏயா இருக்கீங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதுல மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 400க்கு நீங்க ஆட் பண்ணா அதுதான் உங்களுடைய டிஎன் காசாவுடைய கட் ஆஃப். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த இதை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. கண்டிப்பா இப்பவுமே இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஆஃப்டர் 9th அப்புறமா நம்மளுக்கு 10th அல்லது 11th நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் குறைவு, காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி படிச்சாலும் உங்களுக்கு ஃபீஸ் குறைவு அப்படின்னு இருக்கும்போது நீங்க இதுல கண்டினியூ பண்ணி படிக்கலாம். அதே சமயம் இதுக்கு அப்ளை பண்ண பிறகு நீங்க இன்ஜினியரிங்கோ பேராமெடிக்கலுக்கோ கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணாலுமே இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் பேராமெடிக்கல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த காலேஜ்ல இருந்துமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிசி வாங்கிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த பேயும் கிடையாது, எந்த பெனாலிட்டியும் கிடையாது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய